குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மாந்தி நின்ற பலனுக்கு பரிகாரம் என்ன, நிவர்த்தி கோயில் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் திருக்கோகர்ணம். அதாவது கோகர்ணீஸ்வரர், புதுக்கோட்டையில் கோகர்ணீஸ்வரர்னு இருப்பார். சிவஸ்தலம் இது. வலங்கிமானும் செல்லலாம். இந்த கோயிலுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போகணும். வருடம் ஒரு முறையாவது அல்லது உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த கோயிலுக்கு போய் மாந்தி தோஷ நிவர்த்திக்குரிய நீங்கள் வழிபாடை செஞ்சுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டியது தேங்காய் சாதம், தேங்காய் பர்பி, தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவுகளை, அல்லது ஒருத்தருக்கு தாம்பூல பையில் நம்ம தேங்காய் போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி தேங்காய் போட்டு நம்ம தாம்பூலத்தில் போட்டும் கொடுக்கலாம். அல்லது இளநீர், இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்கள் உறவுகளோடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இளநீர் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். அல்லது கோயில்களுக்கு நான் சொன்ன மாதிரி தேங்காயை நீங்கள் தானமாக கொடுப்பது மிக சிறப்பு. தேங்காய் சாத உணவாக செஞ்சு அங்கே கோயில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறது நல்லது. இது என்ன செய்யும் அப்படின்னா, பெண்களோட ஜாதகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தார் அப்படின்னா கணவர் வகையில், சகோதர வரையில் அடிக்கடி வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நடக்கும். பொதுவாக பார்த்தா சொத்து பிரச்சனைகள், பங்காளி சண்டை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது துவரம்பருப்பும் நம்ம தானமாக கொடுக்கலாம். அப்போ இது போல் சண்டை சச்சரவுகள், குடும்ப சண்டை, சொத்து சண்டை, பங்காளி சண்டை இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கும் இந்த வழிபாடுகளையும் மேலும் இந்த தானங்களையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம் தானத்தை. அது போக கோயிலுக்கு போயும் கொடுக்கலாம். இது போக தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.